பின்னர் முயற்சிக்கவும். आपके द्वारा डायल किया गया नंबर படத்துல ஒண்ணு தானம்மா இல்ல இங்க ஒண்ணு விநாயகர் அந்த விநாயகருக்கு ஒண்ணு இஸ் லார்ட் விநாயகா. எஸ். வந்துட்டேன் நான் வீட்டுக்கு. உடைங்க உடைங்க தங்க கல்ல உடச்சு சர்மா இஸ் கம் கம் திஸ். இங்க ஒண்ணு உடச்சு வச்சிடலாம், அந்த விநாயகத்தை ஒண்ணு உடச்சு வச்சிடலாம். அப்படியே இந்த விநாயகரை பத்தி அப்படியே சொல்லுங்க சார். இந்த இடத்துல பெரிய அதிசயம், தலவிருட்சமாகிய வேம்பரசுல இரட்டை விநாயகருடைய ஆலயமாக அமைய பெற்றுள்ளது. இந்த இரட்டை விநாயகரை நீங்க வழிபாடு பண்ணும் பொழுது இப்பிறவியில 2 விநாயகருக்கும் சித்தி புத்தி உடைய இந்த அம்சம் நீங்க என்ன நல்லெல்லாம் உங்களுக்கு தடுத்துக்கிட்டு இருக்கோ அதெல்லாம் நீங்கி வெற்றி பெறுவீங்க. இந்த பகவானுடைய அருள் எல்லாம் இந்த இடத்துல வணங்கக்கூடிய மக்கள் அனைவருக்குமே வாழ்வாங்கு வாழக்கூடிய அருளும் இந்த தலவிருட்சம் வளருவது போல வளருவாங்க. இந்த இடத்துல வந்து வணங்கணும்னு புண்ணியம் இருக்கிறவங்க மட்டும்தான் இங்க வந்து வணங்க முடியும், எல்லாத்தாலையும் வர முடியாது. ஏன்னா இந்த தலவிருட்சத்திலேயே விநாயகரா பந்தத்தோடு வெளியே வந்திருக்கார். அதையும் இந்த வீடியோல காமிங்க, பக்தர்கள் பார்த்து மகிழ்ச்சி அடையட்டும். அந்தாண்ட இருக்கக்கூடிய தலவிருட்சத்துல சாமி அங்க வச்சிட்டீங்களா? அங்க ஒரு இலை இருக்குங்களா? போடுங்க, டக்கு டக்குன்னு எடுத்து வைங்கம்மா. சர்மா கமெண்ட் திஸ் சைடு. ஒரு 2 எடுத்து வைங்க. வைங்க வைங்க வச்சு வச்சு எடுத்து வைங்க. அதில் ஒன்று எடுத்து வைங்க. அந்த பாருங்க அங்க ஒரு தட்டு வைங்கம்மா. இருக்கிறத வைங்கம்மா, அங்க படசலுக்கு தானே. சாமி இந்த கொழுக்கட்டை எதுக்கு வைக்கிறாங்க இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி? அதுமா இன்றைக்கு அவருக்கு விருப்பமான பிடித்தமான பதார்த்தங்கள்லாம் வச்சு நம்ம வழிபாடு பண்ணும்போது நமக்கு கேட்ட பிடிச்ச அருள் எல்லாம் கொடுப்பார் பகவான். அவருக்கு ரொம்ப விருப்பமான இந்த கொள்ளுக்கட்டை அப்படின்றது விருப்பமான பிரசாதம். சுண்டல் சாமி, சுண்டலும் அதே மாதிரி தான். சுண்டலும் அதே மாதிரி தான். தட்சிணாமூர்த்தியுடைய அவதாரம் கொண்டது பகவான். இவருக்கு வச்சு பாரும்போது இவரும் அந்த குரு ஸ்தானத்துல இருந்து நமக்கு அந்த வழிபாடு பண்ணுவார். இப்போ அதெல்லாம் பல எடுத்து வச்சிருங்களா? விநாயகா போற்றி ஓம், இணைத்திப்பவரே போற்றி ஓம், ஐந்து கரத்தோனே போற்றி ஓம், ஆனா முகத்தோனே போற்றி ஓம், சித்தி புத்தி உடையவரே சர்வ சக்தி விநாயகா போற்றி ஓம். ஓம் விநாயகா போற்றி ஓம். ஓம் இணைத்திப்பவரே போற்றி ஓம். ஓம் ஐந்து கரத்தோனே போற்றி ஓம். ஓம் ஆனா முகத்தோனே போற்றி ஓம், சித்தி புத்தி விநாயகா போற்றி ஓம், சர்வ சக்தி விநாயகா போற்றி ஓம். எடுங்க.
கண்ணு இவத்துல ஒருத்தர் பார்த்துங்க வாங்க. இங்க வச்சாச்சா? அது வச்சிருக்கு சார், அங்க வச்சிருக்கீங்க. படிங்க. இன்று ஓம் சக்தி அம்மன் சித்திரபீடத்தில் விநாயகர் சதுர்த்தி விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதில் ஓம் சக்தி சுவாமிகள் பூஜை செய்கிறார்கள். விநாயகா போற்றி ஓம் வேம்பரசு விநாயகா போற்றி ஓம் ஓம் ஸ்ரீஸ்வரா போற்றி ஓம் ஓம் ஐந்து கரத்தோனே போற்றி ஓம் ஆன மகத்தோனே போற்றி ஓம் சித்தி புத்தி உடையவரே சர்வ சக்தி விநாயகா போற்றி ஓம் ஓம் சக்தி சக்தி விட விநாயகா போற்றி ஓம் வேம்பரசு தலவிருச்ச விநாயகா போற்றி ஓம் இணை தீர்க்கும் விநாயகா போற்றி ஓம் எந்நாளும் பக்தர்களை காத்திடும் விநாயகா போற்றி ஓம். இப்ப அங்க குபேர கணபதி சிவன் விநாயகர் முடிச்சுட்டு வந்துடுறேன். ஓம் விநாயகா போற்றி ஓம் ஓம் சிவாய போற்றி ஓம் நம சிவாய போற்றி ஓம் ஓம் ஐந்து கரத்து விநாயகா போற்றி ஓம் ஆனாமுகத்து விநாயகா போற்றி ஓம் சித்தி புத்தி விநாயகா போற்றி ஓம் கன்னிமல கணபதி விநாயகா போற்றி ஓம் கங்கா பௌனி விநாயகா போற்றி ஓம் சர்வசக்தி வரம் தரும் விநாயகா போற்றி ஓம் ஈஸ்வர விநாயகா போற்றி ஓம். அப்படியே சிவனுக்கு ஒரு தீபார்த்தனை காமிச்சு. தென்னாடுடைய சிவனே போற்றி இறைவா போற்றி ஈஸ்வரா போற்றி ஓம் ஓம் சிவாய நம ஓம் நம சிவாய நம ஓம் ஓம் சிவ சிவ சிவாய நம ஓம் ஓம் யாகக்கோடி ஈஸ்வராய நம ஓம் சக்தி பீட சிவாய நம ஓம். குபேர கணபதிக்கு போயிடலாம். குபேர கணபதியே போற்றி ஓம் ஓம் சிவ கணபதியே போற்றி ஓம் சக்தி பீட கணபதியே போற்றி ஓம் சர்வ சக்தி வரம் தரும் கணபதியே போற்றி ஓம் ஓம் கன்னிமுல கணபதியே போற்றி ஓம் ஓம்
விநாயகா போற்றி ஓம், இணைத்திருப்பவரே போற்றி ஓம், எந்நாளும் பக்தர்களை காத்திடும் கம் கம் கணபதியே போற்றி ஓம், வசிய கணபதியே போற்றி ஓம், நற்பவி கணபதியே போற்றி ஓம், நல்லருளை தரும் கணபதியே போற்றி ஓம், ஓம் சர்வ சக்தி வரம் தரும் கணபதியே போற்றி ஓம். ஆளுக்கு ஒன்று எடுத்துக்கங்க. இந்த ஆலயம் எத்தனை ஏக்கர் பரப்பளவுல சாமி வந்துட்டு அமையப்பட்டிருக்கிறது? இந்த இடத்துல 4 ஏக்கர் பரப்புல இருக்கு. இன்னும் 3 ஏக்கர் நிலம் மீதி விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் நாள் அடைவில் இங்க வர பஸ் நிறுத்துறதுக்கு, பக்தர்களுக்கு தங்குவதற்கு உண்டான மண்டபம் இதெல்லாம் செய்யறதுக்கு அந்த 3 ஏக்கரும் சரியா போயிடும். மொத்தம் 7 ஏக்கர். 7 ஏக்கர் நிலமும் இறைவனுக்கே சொந்தமான நிலம். சரி சாமி, இப்ப நம்ம வந்து 4 விநாயகரை கும்பிட்டோம். ஒவ்வொரு விநாயகரும் அங்க ஃபர்ஸ்ட் கும்பிட்ட விநாயகர் இப்ப இங்க சிவன் ஆலயத்துல இங்க இருக்கிற விநாயகர். ஆமா, எந்த இடத்துல இருந்தாலுமே முதல்ல வந்து கணபதியினுடைய அருளை பெற்று அப்புறம் தான் தெய்வத்தினுடைய அருளை பெறும்போது நமக்கு அது ஒரு பொருளை நம்ம கிட்ட எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதை கரெக்டா பாதுகாத்து கொண்டு போகணும் இல்லையா? அந்த சக்தியை அந்த கணபதி தான் கொடுப்பார். அப்போ அவரை கும்பிட்டுட்டு போகும்போது நமக்கு இறைவனுடைய அருள் தடையில்லாம கிடைச்சிக்கும். அதை வச்சு அவங்க வழிபாடு பண்ணி அவங்களுடைய எதிர்காலம் வந்து நல்ல காலமா வாழ்ந்துக்குவாங்க. இப்ப ஏன் சாமி வந்துட்டு ஒரு ஆலயத்துக்கு உள்ள பாவையிலே முதல்ல விநாயகரை கும்பிட்டுட்டு தான் நம்ம வந்துட்டு அடுத்த கடவுளை கும்பிடணுங்கிறாங்களா? அதுக்கு என்ன சாமி காரணம்? இப்ப எப்படி சொல்லணும் அப்படின்னா, விநாயகர்கிட்ட சித்தியும் புத்தியும் பெறக்கூடிய ஒரு அருள் இருக்கு. அப்ப நமக்கு புத்தின்னு ஒண்ணு இருந்துட்டா நம்ம அந்த சித்தத்தை பெற்றலாம். நம்ம அந்த என்ன எதிர்நோக்கிறோமோ அதை பெற்றலாம். அப்ப அந்த சக்தியை 2 காதையும் பிடிச்சி விநாயகர்கிட்ட முழுமையா உட்கார்ந்து எழுந்து தோப்பு கரணம் போடும்போது இவங்களுடைய நரம்பு மண்டலம் எல்லாம் கரெக்டா வேலை செய்யும். அந்த அருள் எனர்ஜியை கொடுக்கக்கூடியவரு அந்த பகவான். இந்த மரம் என்னங்க சாமி? இதுதானே சொன்னீங்க? இந்த மரம் தான் தான் தோன்றிய வேம்பரசு. வேம்பும் அரசும் ஒவ்வொரு ஆலயத்திலையும் பக்தர்கள் ஒன்று சேர்த்து ஒரு இடத்துல வச்சு அதை வளர்த்தி பூஜை பண்ணுவாங்க. இந்த இடத்துல பகவான் தானாகவே தோன்றியது, தானாகவே முளைச்சி வந்தது. இது நான் குழந்தை பிறந்த பருவ காலத்துல இருந்தே இந்த மரம் வளர்ந்துருக்கு. அப்ப கடவுள் அந்த வரம் வாங்கி என்னை பெற்றதுக்கு அந்த காலத்திலே கடவுளும் இங்கே வந்து குடி உக்காந்துருச்சுன்னு அர்த்தம். அந்த காலங்கள் வர வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்திருக்கு. அந்த காலங்கள் வந்து எனக்கு அந்த முன்னேற்றம், தொழில், இப்படி குடும்பம், கணவன் மனைவி இந்த கால பருவங்கள்லாம் அடைய வச்சு இனி இறைவன்கிட்ட வந்து சரணாகதி அப்படின்னு அடையிற காலத்துக்கு எல்லா தெய்வமும் வெளியே வந்துருச்சு. சரிங்க சாமி. இப்ப இந்த ஆலயத்துல முன்னாடி ஒரு விநாயகர் இருந்தது, பின்னாடி ஒரு விநாயகர் இருக்குது. அதுக்கு என்ன ரீசன் சார்? இந்த இடத்துல இரட்டை விநாயகரா இந்த தலவிருச்சமா இருக்கக்கூடிய வேம்பு அரசுல அந்த விநாயகருடைய உருவம் இருக்கு. அந்த உருவம் எந்த திசையை நோக்கி இருக்கு அப்படியே விநாயகரை வச்சிட்டோம். இப்ப அதை நான் காமிக்கணும் அப்படின்னா, இது விநாயகருடைய நெற்றி பொட்டு, இது ஒரு கண்ணு, இது ஒரு கண்ணு, இது விநாயகருடைய தும்பிக்கை, இது ஒரு விநாயகருடைய கண்ணு, இது நெற்றி பொட்டு. இந்த இடத்துல பாரு ஒரு விநாயகருடைய கண்ணு, இது விநாயகருடைய நெத்தி, இது விநாயகருடைய தந்தம். இந்த இடத்துல விநாயகருடைய காட்சி இன்னும் அப்ப பிரமிப்பா தெரிஞ்சுது. அதனால முன் போர்ஷன்ல ஒரு விநாயகரும். அப்படியே பின்புறமா வந்தோம் அப்படின்னா இந்த விழுதும் இதுவும் விழுது, இதுவும் விழுது. இது அந்த யானையினுடைய தும்பிக்கை ஓரமா இருக்கும் இல்லையா, தந்தம். அப்ப இதுவும் இதுவும் விநாயகருடைய காதாவும் இது அந்த தந்தமாவும்
இது விநாயகருடைய கண்ணாவும் இது விநாயகருடைய தும்பிக்கையாவும் இந்த இடத்துல, ஏன்னா அரச மரத்துல விழுது இறங்காது, இந்த இடத்துல இறங்கியிருக்கு. அப்ப இந்த காட்சி விநாயகராகவே காட்சி அளிச்சதுனால இந்த இடத்துல மேற்கு முகமாகவும் ஒரு விநாயகரை வச்சு பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். சுவாமி இந்த விநாயகருக்கும் அந்த விநாயகருக்கும் பேரு வெவ்வேறா இல்ல ஒன்றா சாமி? அந்த இடத்துல இருக்கக்கூடிய விநாயகர் சித்தி புத்தி விநாயகர், இந்த இடத்துல இருக்கக்கூடிய விநாயகர் வந்து தலவிருச்ச விநாயகர். இந்த அரச மரத்தை சுத்தி விளக்கு போட்டு வலம் வந்து திருமணமாகி 16 ஆண்டு காலம் குழந்தை வரம் இல்லாம இருந்து குழந்தை பத்திரி வந்து இடைக்கடை போட்டிருக்காங்க. இந்த ஆலயத்துல இந்த மரத்தை சுத்தி வந்து விளக்கு போடுவாங்க. இங்கே ஒரு வருடத்திற்கு ஒவ்வொரு திருவிழாவுக்கும் நிறைய குழந்தைகள்லாம் வந்து துலாபார பூஜை பண்ணுவாங்க. இடைப்பட்ட காலத்திலையும் வந்து அமாவாசை பௌர்ணமியில குழந்தைகள் துலாபார பூஜை பண்ணுவாங்க. இந்த தெய்வத்தினுடைய வழியாக நிறைய வம்சவழி விருத்தி ஆகியிருக்கின்றது. சரி சாமி, இப்ப கல்யாணம் ஆகாத இளைஞர்கள்லாம் இருக்காங்க, அவங்களாம் வந்துட்டு வந்தா ஏதாவது பரிகாரம் இருக்குங்களா? ஏதாவது உறுதியா நிச்சயமா ஒவ்வொருடைய மனிதனுடைய பிறப்பிலையும் நிறைய குறைகள் தடைகள் இதெல்லாம் இருக்கும், உண்மை. அதை கண்டறிஞ்சு அதுக்குரிய தெய்வங்களை நம்ம வழிபாடு பண்ணும் பொழுது அந்த வளர்ச்சியை அடையலாம். இப்ப ஒரு வம்சவழி மூதாதிகளை வழங்காமலே இருப்பாங்க. இறந்து போன தாத்தா பாட்டம் பாட்டி வம்சவழிக்கு திதி கொடுக்காம அந்த முடக்கத்திலே இருப்பாங்க. அப்ப அதனுடைய வம்ச வழிகள்லாம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய தடைகளுக்கு உட்பட்டதா, அந்த எதிர்விதமான திருமண நிலைகள்லாம் மாறுபட்டு முரண்பாடு ஏற்படும். சிலர் தெய்வத்தை வணங்காமலே வாழ்வாங்க, அவங்களுக்கு ஒரு விதமான ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படும். அப்ப தெய்வ வம்சவழியோடு தெய்வ அருளோடு அவங்க பண்ணும்போது நீண்ட ஆயுள் உள்ளவங்களாகவும் நல்ல நேரத்துல குழந்தை பிறக்கிறதாவும் அவங்க வம்சவழி ஊர் உலகம் புகழ் பெற. இப்ப ஒரு குழந்தை இருக்குன்னா அந்த குழந்தை சாப்பிடும்போது தன்னுடைய வாயில இருக்க பிஸ்கெட்டை இன்னொருத்தருக்கு கொடுத்துச்சு அப்படின்னா, அங்க பாருங்க மவராசன் இந்த வயசுலயே பாரு இவ்வளவு குணத்தை அப்படி சொல்லுவாங்க. அதே ஒரு குழந்தை இன்னொரு குழந்தைய தள்ளி விட்டுட்டுச்சு இல்லை ஏதோ பிடிங்கிருச்சு அப்படின்னா அந்த குழந்தைய வைவாங்க, திட்டுவாங்க. அப்ப நம்ம ஒரு குழந்தை கர்ப்பத்துல இருக்கும் பொழுது முருகனுடைய பாடல், கணபதியுடைய பாடல், சில தெய்வ அம்சமான பக்தி நிலையில இருந்தாங்கன்னா அந்த குழந்தை வரும்போதும் தெய்வ பக்தியோடையும் ஒரு எல்லா விதமான செல்வங்களும் பெற்று எல்லாத்தையும் இழுத்து பிடிச்சி அண்டி ஒரு ஒற்றுமையோட வாழ நினைக்கும் அந்த குழந்தை. நிறைய பக்தர்கள் அவங்களுடைய திருமண நாள், கல்யாண நாள், அன்னதானத்திற்கு அபிஷேகம் வந்து பண்றவங்க இருக்காங்க. அன்னதானத்திற்காக அரிசி வாங்கிட்டு தரவங்க இருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய பசு மரத்துல பசுக்கெல்லாம் அவங்களுடைய பிறந்த நாளுக்கு ஒரு கட்டு பில் வாங்கி தரவங்க இருக்காங்க. இப்படி பக்தர்கள் அவங்களுடைய விருப்பத்துக்கு போல இங்க செய்யறாங்க. நிறைய பக்தர்கள் இந்த இடத்துல திருமணமாகியோ தொழில வளம் பெற்றோ நிறைய சாமிகள்லாம் வாங்கி செஞ்சு வச்சிருக்காங்க. விநாயகா, சுத்தி புத்தி விநாயகா, கம் கம் கணபதியே, வசிய கணபதியே, நற்கணபதியே, என்னாலும் வெற்றி தரும் வெற்றி விநாயகா போற்றிவோம், செல்வ விநாயகா போற்றிவோம், வீர விநாயகா போற்றிவோம், அம்பிகையினுடைய விநாயகா போற்றிவோம், ஆதிபராசக்தி விநாயகா போற்றிவோம், அண்ட சராசரத்தையே காத்தரக்கூடிய அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அம்மா ஓம் சக்தி, ஆயிரம் கண்ணுடையால் ஆதிபராசக்தி வேப்பில காரி அம்மா, இங்க வரும் பக்தர்களுடைய வினைகள் எல்லாம் தீர்த்து அனைத்து விதமான நல்லருளையும் கொடுத்து வாழ்வாங்கு வாழும் அருளை தருவாய் அம்மா பராசக்தி. மாதவா எம்பெருமா கோவிந்தா கிருஷ்ணா நமந்தா ஆஞ்சிநாயா போற்றி ஓம் சர்வசக்தி சஞ்சீவி
அதா போற்றிவோம். அண்டத்தை காத்தருளும் அங்காள பரமேஸ்வரி ஆதிபரா சக்தியே போற்றிவோம். உமையவளே வேப்பிலக்காரி சமயபுரத்தம்மா பராசக்தி காத்தருள்வாய் அம்மா. உமையவளே உலகமெங்கும் இருக்கும் அனைத்து தெய்வங்களும் இந்த கற்பூர ஆராத்தி எடுத்து அருளாசி தருவாய் அம்மா பராசக்தி. இதை வைக்கணுமா? ஒரு பழம் கத்தி செத்துல கொடுத்துட்டு இருந்தேன். பழத்தை எடுத்து அவனுக்கு இந்த இது ராசி சொல்லணும் இவன்கிட்ட சர்மா கிட்ட. இந்த இது இந்த இந்த கோவில் பற்றி இது எல்லாமே ராகு கேது இல்லை இந்த ஹிந்தியில் சொல்லு. ஹிந்திலையா? அது வந்து என்ன ஒரு சனி பகவானா மாலுமேங்க. சனி பகவான், राहु केतु, राहु केतु, ग्रह मन सूर्यन, चंद्रन, सबके अंदर है। हाँ, वो 24 राशि रहता ना। हाँ, ये पूरा अंदर। ठीक है। एक एक आदमी एक राशि रहता ना। हाँ, सब अंदर, सब अंदर। என்ன ராசி? மிதுன். மிதுன் மிதுன ராசியா? எனக்கு மிதுன ராசி. மிதுன் ராசி. அப்ப கடைசி காட்டுங்க அவருக்கு. காட்டு வரீங்களா? நான் காட்டுறேன். மிதுன் ராசி. மிதுன் ராசி. மிதுனங்க. ஏய் இங்க வர்றி. ரிஷபம் மிதுனம் மேஷம் அங்க போகுது இங்க இருக்கும் வரு மீனம் கும்பம் மகரம் திருச்சிங்க எனக்கு தனுசு தேர்டு தேர்டு ஸ்டார்டிங் ஒன்லி தேர்டுங்கிற மாதிரி திருச்சிக்க மைதி கன்னி ஃபர்ஸ்ட்லேயே வச்சிருக்கா சிம்மம் எங்கப்பா பிடிக்க முடியல மிதுனம் மிதுனம் திஸ் இஸ் யுவர் ராசி டெம்பிள்
Sharma, I take you. வீடியோ ஒன்று வீடியோ ஒன்று போடலாம் அவனுக்கு பதவி விளக்கு போடு ஓசிலே விளக்கு போட்டுரு ஒரு ராசிக்கு காத்தடிக்குதுன்னு அவர் நீ 10,000 விடிஞ்சு விடும் காத்தடிக்கிறதுல உங்க நவரு ஃபஸ்ட்டு சர்மா சர்மா இவரு மேரேஜ் பண்ணலன்னா வயசு பையன் தான் ஒரு 20-22 தான் இருக்கும் சேர்த்து 26 படித்ததே 22 வயசு வரைக்கும் எத்தனை டிகிரி சர்மா யுவர் ஏஜ் 27 சர்மா அப்படி இப்படி இன்று விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு ஓம் சக்தி சித்தர் பீடம் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வட்டம் வேப்பிலைக்கோட்டை கிராமத்தில் ஓம் சக்தி சித்தர் பீட தர்மகர்த்தா ஓம் சக்தி முருகன் சுவாமிகளின் அருளாசியுடன் இன்று விநாயகர் சதுர்த்தி மும்மூர்த்திகளை நாம் பிரார்த்தனை செய்து நாம் வழிபட்டோம். இன்று விநாயகர் சதுர்த்தியான நாளை சிறப்பாக சென்றது. ஆகவே காணொளி இத்துடன் முடிவடைகிறது. நன்றி, வணக்கம்.